ஏய் பாட இந்த பக்கமா தான் வருது. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த தண்ணி வாட போ. ஏய் பட்டை எல்லாம் போட்டுக்கிய வாட வரும்ல. பட்டை சாப்பிடாத, அப்புறம் காப்பி சாப்பிடு. நல்லா இருக்கியானே? சரி, அன்னைக்கு டீ காப்பி சுக்குமல்லி காப்பி தானே? மணப்பாறை யாரு? நான் எங்கள் அண்ணே தானே தலைவன் தன்மான சிங்கம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மணப்பாறையே நாடகம் நடக்கும் பொழுது சுக்குமல்லி வாங்கி சாப்பிட்ட 30 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். ஒரு மணப்பாறையில் இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை, ஒரு விளம்பரம் தான். நம்மால் வந்திருக்காரு, டீ காப்பி வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க. சும்மா சொன்னாரு நம்புவாங்களா? நம்ம ஊரில் ஒரு விளம்பரம் தான், அண்ணனுக்காண்டி. எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, நல்லா சுக்குமல்லி காப்பி நல்லா போடுவார், வாங்கி சாப்பிடுங்க. ஒரு காப்பி வந்து 10 ரூபா தான், அவ்வளோதானே? சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. தண்ணியத்தான் போட்டு போட்டு பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, பண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் தட்டி ஐயே, காகிதட்டி அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவரிடம் வரவேற்று ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. பார்த்தா ஓராளாக கிளம்பி வர்றாங்க. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதேன். ஆமாம், எங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க, உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும். திருவிழா மகிழ்ச்சியாக இருக்குன்னு. ஆமாம், நம்ம ஊர்லேயே போன மாதம் தான் திருவிழா நடந்துச்சு. பூக்குழி என்ன, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், சாமி ஆட்டம் ஆட்டி கிளப்பிட்டாங்க. அடேப்பா, இன்னைக்கு நாளைக்கு தான் இங்கே பால்கோடம். ஏன் முன்னாடி முந்தானத்தை ஒரு மாதம் முன்னாடி சொல்லிட்டா என்னன்னு. ஆமாம், இந்த வருஷம் நீங்கள் காப்பு கட்ட முடியாது, உங்களுக்காண்டி நான் காப்பாட்டினேன். பூக்குழி நான் இறங்குறேன், நான் பூக்குழி இறங்குறேன் வந்து பாருங்க அப்படின்னா. சரி, பூக்குழி எப்படியா இறங்குவாங்க? எப்படி சூடு பொறுக்க முடிஞ்சவன் மெதுவாத்தான் இறங்குவேன். அரோகரா அரோகரா. என்னாச்சு? சூட்டை தாங்கிட்டு வந்து சூடெல்லாம் எங்களை இறக்குறது, அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறது. இது வந்து சூடு பொறுக்க முடியாது, டேபிள் உட்கார முடியாது, கொஞ்சம் சூடு பொறுக்க முடியாத ஆளு அங்கே கிளம்பி இருக்க ஆளு மேல தூக்கிறேன். எப்படி ஸ்டெப்பு நல்லா இருக்கு, 3 4 ஸ்டெப்ல வேகமா முடியாது. ஆனா என் முன்னாடி இறங்கியிருக்கா பாரு பூக்குழியில, இந்த ஒரு கால் தான் உள்ள இருந்துச்சு, அடுத்த காலு கரைக்கு வந்து சேர்ந்துட்டாயா. அரோகரா லாஞ்சம் கத்திருப்பா போல இருக்கியா. இந்த ஒரு கால் தான் உள்ள இருந்துச்சு, அடுத்த காலு கரைக்கு வந்து சேர்த்தா. பொட்டாட்டிய காலம் தேடிக்கிட்டு இருக்கேன், வீட்டுல போய் ஒரு பேனை போட்டு இப்படி காலை நீட்டிக்கிட்டு இருக்காயா. கால் சுடுதான். ஏடி ஒரு கால் தான் இருந்துச்சு, அந்த காலுக்கு கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பைக்கு சாமி வந்துருச்சு. எங்கள் அம்மா சும்மா அடக்க முடியாம, ஏய் உங்கள் அப்பைக்கு சாமி வந்துருச்சு, புரிஞ்ச மாட்டாட்டு 2 பேரும் போய் காலில் விழுங்க கேளுங்க. காலில் தான் விழுந்து எந்திரிச்சேன். இந்த கிளவி அருள் வாக்கு சொல்றேன்னு. எப்படி சொல்லவாடா சொல்லவா அப்படின்னு. ஐயோ கிழட்டு முண்டே என்ன சொல்ல போறான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில வேற வச்சு கூட்டிட்டு போனா, அதை வேற இந்த பொம்பளை பார்த்துருச்சு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிளவி சரி கண்ணு தெரியாது நினைச்சு இது கண்ணு முன்னாடி கூட்டிட்டு போனா அதையும் சொல்ல போதான்னு தெரியல. இல்ல அதை சொல்லவா, ஆதி காலத்து அலங்கார மாடியில் ஒரு பொம்பளைக்கு புடவை வேற வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆடி தள்ளு வெளியில, அதை எதுவும் சொல்ல போறான். இல்ல இதை சொல்லவா, குழந்தையாவை கூட்டிட்டு போனா சொல்லவாடான்னு நம்ம பண்ண புறாடு புத்தலாட்டம்லாம் எங்க அப்பத்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சுட்டா சொல்லவான்னு கிளட்டு முன்னாடி என்ன சொல்ல போற சொல்லி தொலை அப்படின்ன. நீ குடும்பத்தோட நல்லா இருப்பேங்கிற விஷயத்த சொல்லவாண்ணா, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியானே. மொட்டையா சொல்லவா, அதை சொல்லவா, இதை சொல்லவாண்ணா. ஆம்பளை கொஞ்சம் நஞ்ச புறாடா பண்ணி வச்சிருக்க. அப்படியே அப்பா உண்மை எதுவும் சொல்லிட போறாளுங்களோ. சாமி வந்து ஒரு சில நேரம் சாமி உண்மையை சொல்லிருமியா, யதார்த்தமா சொல்றது உண்மையை அமைஞ்சு போயிடும். சொல்லவா நம்மளே உளறி வாங்கி பார்த்துக்க. சொல்லவாடா இல்லை சாமி நான் பண்ணது தப்பு தான், என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பொம்பளை தான் வண்டியில் வர்றேன்னுச்சு அப்படின்னு நம்மளாலே உளறி கொட்டிடுவேன். அது உளறிய நிறையா இருக்காங்க, அது மாதிரிலாம் உளறிடாம வீட்டில் மாட்டிடாம
சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. எவ்வளவு தவறுகள் செய்தாலும் வீட்டில் மாட்டாமல் வெளியில ஓட்டி கொண்டே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், விருதுகாரனுக்கு தான் சொல்றேன். உன்னைய பத்தி தெரியாதாடா? சொல்லவா சொல்லவா? என் மாமியா கிட்ட போன் பேசுறத பாக்கணுமே. எப்படி? என் மாமியாளுக்கு அவங்க அண்ணன் முன்னாடிக்கும் சண்டையா. சரி, இவன் இங்க இருந்து போன எப்படி பேசுவா? பஞ்சாயத்து. என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் அவளுக்கு நீதான் வேலை பார்த்து கொடுக்கணுமா? ஏன் அவள் வேலை பார்க்க மாட்டாளா? நீ எனக்கு வயசான காலத்தில் வேலை பார்த்துட்டு கிடக்குற, நீ ஏன் சிரமப்படுற? உனக்கு அது தேவையாது? இல்ல இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேச மாட்டேன். அதுக்கு தெரிஞ்சா உள்ள போன தெரிஞ்சவனே இங்க வரமா, உனக்கு அங்க இருக்க இஷ்டமா இருந்தா இரு, இல்லாட்டி இங்க வா. 2 பிள்ளையோட 3 பிள்ளைய நான் உன்னைய வச்சு பாத்துக்கிறேன். நீ ஏன் சிரமப்பட்டுக்கிற கிடக்குற? அவளுக்கு வேலை பார்த்து மாறாடிக்கணும் என்ன அவசியமானு கேட்கிறேன். நீ இங்க வந்துரு, உன்னைய நான் என்ன மாப்பிள்ள ஆப் ஆயிருச்சு. இல்லை, நான் பாத்ரூமுக்குள்ள இருந்து ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். அப்படின்னு பேசி அங்கே என் மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கும். அப்படிங்க இந்த பெரிய ஆமான்னா இந்த பெரிய இழுவதை நம்மளை பத்தி பேசுறது பாத்துக்க. இங்க பேசி எங்க அம்மா என்னைய பாத்துக்கிட்டு பாருப்பா, அவங்க ஆய்க்கு பிரச்சனை, இங்க இருந்து போன போட்டு நல்லா விசாரிச்சுக்கா. இங்க உங்க ஆய் சோறுங்காம ஓரமா உட்காந்துருக்கேன். என்னைய கண்டுக்கலாவா? அவங்க ஆய்க்கு பிரச்சனையா? அவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா, அம்மாவுக்குலாம் வந்தா தக்காளி சட்னி. என்ன பாடுபடுத்தினாலுங்கிற பெரும்பாடியா. வீட்டில் ஆம்பளை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தா வராம இருக்கணும். இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பத்தான் அவன் நிம்மதியா இருப்பேன். என்ன பாடுபடுத்துறா? நம்ம வீட்டு பக்கத்துல மாமியா கேணியில விழுந்து செத்து போச்சு. இலை வீட்டுல வந்து எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. சரி, துக்கம் விசாரிக்க வந்துட்டு ஒரு பொம்பளை போய் கட்டி பிடிச்சி அழுகுது மருமகளை. என்னத்தான் அப்படி ஆகி போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. சரி விடு, ஒன்றும் வருத்தப்படாது, கேட்டுமுடா, போனா போயிட்டு போகுது. உனக்கு நாச்சு உன் மாமியா செத்து போயிட்டா. என் மாமியா உசுரோட இருந்து பெரிய எமோஷன் கொடுக்குறா, செத்து தொலைய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல. அப்பதான் இந்த மருமக சொல்லுச்சு, என்னன்னு அவங்களா சாவாகலா, நம்ம தான் பிடிச்சி கேணியில தள்ளி விடணும். அப்ப இந்த மருமக தான் இப்பதான் கேணியில தள்ளி விட்டு இல்லாத வேலையில அது மாதிரிதான். நீ எதுக்கு யோசிச்சு பார்த்துக்க, இந்த வாட்டருக்கேனை பத்திரமா வச்சுக்க, தேவைப்படும். சோறுங்கிற நேரத்தை தண்ணி இன்னி வச்சுக்க. இல்லை சாதகம் பாட்டு கட்டுறாங்க, இல்லை அங்கே கூட்டம் மட்டும் கொட்டுன்னு கொட்டுதியா போனோம். நம்மளால் வாஸ்து பார்த்து சாதகம் பார்த்து சாமி பார்த்து வீடு கட்டியா, வீடு கட்டினால கடன் தான் வந்து நிற்கிது. எவ்வளோ ஆச்சு? 54 லட்சம் ரூபா அம்புட்டும் கடை. அந்த சும்மா 4 சந்தில் வச்சு ஒரு கட்டணம் காட்டுக்குள்ளே கடந்தாலும் கொண்டே விட்டுறாங்க. எப்படித்தான் வருமானம் வருதுன்னே தெரியல. ஆடேப்பா மேக்சிமம் அதிகமாக எங்கே தெரியுமா ஒயின் ஷாப் இருக்கு? சுடுகாடு பக்கத்தில் தான். சுடுகாடு குளம் ஒயின் ஷாப் இருக்கு. நேராக போய் ஒயின் ஷாப்பில் குடிக்க, சுடுகாட்டில் சாக, குளிச்சுப்படி தலை முழுகி வீட்டுக்கு வர. அப்படித்தான் இருக்கு நிறையா இது ஒயின் ஷாப்லாம். அதனால நம்ம தப்பு சொல்லக்கூடாது. குடிக்கிறவங்க என்னைக்கு நம்ம தப்பு சொல்லக்கூடாது. குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாதுயா. குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாரு, அவன் தான் கேடு கெட்டவன். குடிக்கிறவன் ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், என் பாட்டுக்கு பயங்கரமா இருப்பேன், என் பாட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பேன். இந்த குடிக்காம இருக்கான் பாரு, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாட்டி என்ன பண்ணுவேன், டேய் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு வர்றாப்புமே. அங்கே லைட் எரியாட்டி தான் இப்போ மனசு சந்தோஷமா இருக்கும். அங்கே மட்டும் லைட் எரிஞ்சிச்சு இப்போ வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். எப்படி அவன் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்கு புயலே அவன் நல்லா இருக்கக்கூடாது. ஒரு வண்டி வாங்கிடக்கூடாது, ஒரு வாசை வாங்கிடக்கூடாது, எதுவும் வாங்கிடக்கூடாதுயா. வாங்கிட்டோம்னா போதும். அடேங்கப்பா, நம்ம வீட்டு பக்கத்துலலாம் ஒரு பொம்பளை சொல்லியிருக்கு, எல்லாருமே சொல்லியிருக்கு, அவன் ராசா பைய பொண்டாட்டி செருப்பை எடுத்தாத்தான் அவன் நாடகத்துக்கே போறேன் அப்படின்னு இருக்கியா. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீடு வண்டி மேலே ஏற்றி பாட்டணும், செருப்பை போட்டுக்கிட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்க, சல்லுன்னு வலிக்கிக்கிட்டே வரும். நம்மளும் கீழே விழுந்து வண்டியும் கீழே விழுந்துருங்க. அதனால செருப்பை கழட்டி வச்சுக்கிட்டு வண்டியை அப்படி தள்ளிக்கிட்டே வருவேன். ஏன் முன்னாடி அட்வான்ஸாக முன்னாடி செருப்பை போய் எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிடுவா. முன்னாடி எடுத்து போய் வாங்க இப்போ வாங்க அப்படின்பா. அப்போ நான் அப்படியே வண்டியை தள்ளிட்டு மெதுவாக வருவேன்ல. அதை பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பார்த்துக்கிட்டு, அவன் பொண்டாட்டி செருப்பு எடுத்தாத்தான் அவன் நாடகத்துக்கே போறாயாம். நான் எதுக்கு அவன் எதுக்கு செருப்பு எடுக்கிறா? அதோட எனக்கு பைல்ஸ் பிரச்சனை வேறு இருந்துச்சு. நானே வண்டியில் போகும்போது ஒத்த குட்டிலாம் உட்காந்து ஓட்டிட்டு போவேன். வேகத்துலாம் தூக்கி போட்டு சொல்லுங்க, டம்முன்னு அடிப்படும், கில்லுன்னு ஒரு சவுண்டு கேட்குங்க. அதை வந்தவனுக்கு தான் தெரியும் பைல்ஸ். நானே ஒத்த குண்டியில் உட்காந்து ஓட்டிட்டு போகிறேன்.
இதில் எங்கள் ஊரில் என்ன சொன்னேன், சவுடால பற்றியா 5000 6000 சம்பளம் வாங்கணும், ஒத்த குண்டியில் உட்காந்து போட்டேன். நான் என்ன இம்சையில் போகிறேன்னு எனக்கு தானடா தெரியும். ஒத்த குட்டியில போனானே ரெட்ட குண்டியில் போகிறேன், ரெட்டை குண்டியில் போகிறேன்னு தேவையா அவங்களுக்கு? டீ கடையில் உட்காந்து பேசுறது சைடு அப்படி சைடு வாங்கிட்டு போறேன். ஏன் சைடு வாங்குறேன்னு எனக்கு தானடா தெரியும் பாய் பயில்களை. ஆமாம், இப்பெல்லாம் இருமல் சளின்னு போயிட விடாதுப்பா டாக்டர்கிட்ட. இருமல் சளின்னு போயிட்டேன்னு வச்சுக்க, லைட்டாக இருமல் சளி இருந்துச்சு, டாக்டர்கிட்ட போனோடனே அவர் ஒன்றுமே சொல்ல, கையை பிடிச்சி பார்க்கல, எதையுமே பிடிச்சி பார்க்கல. என்னாச்சு, இருமல் சளி ஓவலாக இருக்கும், இந்த ஒரு இவ்வளோ பேப்பர் கொடுத்தாரு, 4500 ஆஃபர், ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வா அப்படின்னா. யோ இருமல் எதுக்கா இல்லை, 4750 போடணும், 500 லெஸ் பண்ணி 4200 உங்களுக்காண்டி போயிட்டு வாங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வாங்க. யோ இருமல் போய் ஃபஸ்ட்டு முதல்ல சுகர் டெஸ்ட் எடுப்பாங்களாம். நரசம்மா என்ன அடிச்சு, நல்லா போல பெரிய குண்டூசியை வச்சுங்கன்னு குத்துச்சுல்ல, குத்துனோடனே ரத்தம் சிலுத்துன்னு எடுத்துச்சு. ஐயோ அப்படின்னு இல்லை, நரசம்மா விரலை எடுத்து வாயில் வச்சுக்கிச்சு. இதுக்கெல்லாம சங்கடப்படுவாங்க, சின்னூண்டுக்கா இதுக்கு போய் வாங்க அடுத்து யூரின் டெஸ்ட் எடுக்க போகணுன்னு கூப்பிடுச்சு. நானே அந்த அம்மா கூப்பிட்டேன், வாமா போவோம்னு. எடுத்து வாயில் வச்சுக்கோம்னா நீ வேற, அதுக்கு இல்லைங்க நீங்கள் வேற, நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், இப்போல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்து கவனமாக போகணும். ஆஸ்பத்திரியில் வாசியமே எழுதி வச்சுருக்காங்க, பணத்தோடு வாங்க பணத்தோடு போங்க, பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்குன்னு ஆடி ஆப்பர் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஆஸ்பத்திரி டாக்டர் கீழே வச்சுருந்துருப்பார் போல இருக்கு. இப்போ மளிகை கடை கீழே வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, அது மேலே வச்சுருந்தா என்ன எழுதுவாங்க, மளிகை கடை மேலே போகும் வழி, கவரிங் கடை மேலே போகும் வழி, அப்படி தானே எழுதிருப்பாங்க. டாக்டர் பேர் கோவிந்தாவா, அவர் என்ன எழுதி வச்சிருக்காரு, டாக்டர் கோவிந்தா மேலே போகும் வழி அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு. அருமைடா, டாக்டர் கோவிந்தா மேலே போகும் வழி, அதோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் டாக்டர்கிட்ட கெஞ்சிறேன், என்னன்னு டாக்டர் என்னை எப்படியாவது வெளில விட்டுருங்க டாக்டர், நான் எப்படியாவது வெளில போய் பொழைச்சிக்கிறேன். இருந்தா இன்னும் மாடி கட்டணும்ல, பர்றா பேசாம அப்படின்னு படுக்கப்பட்டார் அவர். மாடி மேலே மாடி கட்டணும்ல,